வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கதை வீண் பேச்சும் உண்மையான செயலும். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் பெயர் விஜய், இன்னொருவன் பெயர் அரவிந்த். விஜய் எப்போதும் பெரிய பெரிய பேச்சுக்கள் பேசுவான். நான் இதை செய்வேன், அதை சாதிப்பேன் என்று எல்லோரிடமும் தற்பெருமை பேசிக்கொண்டே இருப்பான். ஆனால் உண்மையில் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய மாட்டான். அரவிந்த் அதிகம் பேச மாட்டான். அமைதியாக தன் வேலையை செய்து வந்தான். அவனுடைய வேலைகள் எல்லாமே தரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒரு நாள் அவர்கள் வசிக்கும் கிராமத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அனைவரும் பயந்து நடுங்கினர். விஜய் ஊர் மக்களிடம், பயப்படாதீர்கள், நான் ஒரு பெரிய தடுப்பணை கட்டி வெள்ளத்தை தடுத்து விடுகிறேன். எனக்கு தெரிந்த மிகச் சிறந்த பொறியியல் நுட்பத்தை பயன்படுத்துவேன் என்று உரக்க கூவினான். மக்கள் அவனிடம் பேச்சை கேட்டு சிறிது நம்பிக்கையடைந்தனர். ஆனால் விஜய் பேசியதோடு சரி, தடுப்பணை கட்ட எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அரவிந்த் வீண் பேச்சு பேசாமல் உடனே தன் கையில் கிடைத்த மணல் மூட்டைகள், கற்கள், மரத்துண்டுகள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வெள்ளம் அதிகமாக வரும் பகுதிக்கு ஓடினான். அங்கிருந்த மற்ற சில இளைஞர்களையும் ஒன்று திரட்டி வெள்ளம் ஊருக்குள் வராமல் இருக்க ஒரு சிறிய தடுப்பையை கட்டத் தொடங்கினான். அவன் பேசாமல் விடாமுயற்சியுடன் வேலை செய்வதைக் கண்ட மற்ற மக்களும் அவனுடன் சேர்ந்து கொண்டு உதவினர். அவனுடைய உண்மையான உழைப்பால் வெள்ளம் திசை திருப்பப்பட்டு ஊருக்குள் பெரிய சேதம் ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. வெள்ளம் வடிந்த பிறகு மக்கள் விஜயை ஏளனமாக பார்த்தனர். அரவிந்தை மனதார பாராட்டினர். அன்று முதல் விஜய் தன் தவறை உணர்ந்து வீண் பேச்சை குறைத்து கொண்டு உண்மையாக உழைக்க ஆரம்பித்தான். இந்த கதையின் நீதி: சொல்வது சுலபம், செய்வது கடினம். வீண் பெருமை பேசுவதை விட அமைதியாக செயல் செய்வதே சிறந்ததாகும். கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.